வணக்கம். சொத்து ரீடிஸ்ட்ரிபியூஷன், அதாவது சொத்து மறுபகிர்வு. முதல்ல ஒருத்தரோட சொத்தை எடுத்து அப்படியே இன்னொருத்தருக்கு கொடுத்துட முடியுமா? அப்படி கொடுக்க நம்ம நாட்டு சட்டத்தில் வழி இருக்கா? இல்லை சட்டங்கள் தான் கொண்டு வர முடியுமா? ஒரே குடும்பத்துக்குள்ளேயே இந்த சொத்து பிரச்சனைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நடைமுறைன்னு வரும்போது இதெல்லாம் முடியுமா அப்படின்னு மக்கள் சிந்திக்கணும். 10 வருஷமாக ஆட்சியில் இல்லை, 10 இப்போ 15 ஆக போகுது. மேடையில் ஏதாவது ஒன்று பேசி எப்படியாவது மக்களை ஏமாற்றி ஒரு குழப்பணும் அப்படிங்கிறது அந்த காங்கிரஸோடைய முக்கியமான ஒரு எண்ணமே. நாட்டில் 55 வருஷம் அந்த காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்போ இந்த சொத்து மறுபகிர்வை அவங்க ஏன் பண்ணலை? ஏன்னா நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் அவங்க ஒன்றும் பண்ணலை. இந்த சொத்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே வச்சிருக்கு. இப்போ இது மட்டும் இல்லை, இப்போ இதோட சேர்ந்து ராகுல் காந்தியோட அப்பா ராஜீவ் காந்தி காலத்திலேருந்தே அவங்களுக்கு ஒரு ஆலோசகராக இருந்து செயல்பட்ட திரு சாம் பெட்ரோட நம்ம இந்தியாவில் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ், அதாவது பரம்பரை வரி அப்படின்னு ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டில் ஏற்கனவே இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் இல்லாட்டி பரம்பரை வரிங்கிறது ஏற்கனவே இருந்திருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. 1957 இருந்து February 28, 1985 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா இந்த சட்டம் ஏற்கனவே இந்தியாவில் இருந்திருக்கு. அப்போ இதே இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அவங்க எஸ்டேட் டியூட்டி அப்படின்னு சொன்னாங்க. இந்த எஸ்டேட் டியூட்டினா என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு 2.5 லட்சத்துக்கு சொத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்துக்கு மேல 5% 30% வரைக்கும் வரி இருந்துச்சு. இந்த வரியை கட்டினதுக்கு அப்புறம் தான் இந்த சொத்து இறந்தவருடைய ஒரு வம்சாவளிக்கு போய் சேர முடியும். இப்போ இந்த வரி சட்டம் என்னாச்சு? அதாவது 1985ல இந்த நாட்டோட பிரதமர் திரு ராஜீவ் காந்தி, நிதி அமைச்சரா திரு விபி சிங் இருந்தார். எல்லாருக்கும் தெரியும், திரு இந்திரா காந்தி 1984ல இறக்குறாங்க. அதுக்கப்புறமா 1985ல இருந்து திரு ராஜீவ் காந்தியோட கவர்மெண்ட் வருது. 1985ல ராஜீவ் காந்தியோட அரசு வந்த முதல் வருஷமே, அதாவது February 28, 1985 அன்னைக்கு இந்த சட்டத்தை இந்த நாட்டில இருந்தே விலக்குறோம் அப்படின்ட்டு இந்த ராஜீவ் காந்தி தலைமையிலான இந்த காங்கிரஸ் அரசு அறிவிக்குது. நல்ல கவனமா கேளுங்க, சட்டத்தை விலக்குறோம்னு அறிவிச்சது February 28, 1985. ஆனா இந்த சட்டத்தை என்னைக்குல இருந்து அவங்க விலக்குறாங்க அப்படின்னா 1/10/1984ல இருந்து யாரெல்லாம் இறக்குறாங்களோ அவங்க குடும்பத்தினர் நாட்டுக்கு இந்த வரியை கட்ட வேண்டாம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. திரு இந்திரா காந்தி 31 அக்டோபர் 1984ல இறக்குறாங்க. அதாவது அம்பானி அதானிக்காகவே திரு மோடி சட்டத்தெல்லாம் கொண்டு வராரு அப்படின்ட்டு பொய் பிரச்சாரத்துக்கு மேல பொய் பிரச்சாரத்தை பண்ணிட்டு திரு ராஜீவ் காந்தி என்ன செஞ்சாரு? சுயநலமா தங்களுடைய குடும்ப சொத்தை எல்லாத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கு எஸ்டேட் டியூட்டின்னு ஒரு சட்டத்தையே அவர் விளக்குறாரு. கடந்த 55 வருஷமா தங்களுடைய குடும்பத்துக்காகவே சட்டத்தை கொண்டு வரதும் அதை வசதிக்கு ஏத்தாப்புல நீக்கம் பண்றதும் தான் இந்த காங்கிரஸோட முதல் குடும்பத்தோடைய வேலையாவே வந்துட்டு இருக்கு. உண்மை என்ன அப்படின்னா, திரு இந்திரா காந்தி கிட்ட இருந்த சொத்துக்களுக்கு ராகுல் காந்தியோடைய அப்பா ராஜீவ் காந்தி நாட்டுக்கு இந்த பரம்பரை வரி, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் கட்ட விரும்பல. இந்த மாதிரி குடும்பத்திலேருந்து வந்த ஒருத்தர் தான் இன்னைக்கு நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற ஒருத்தருடைய சொத்துக்களை சர்வே பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வேலை! மேடைக்கு மேடை இந்த மாதிரிலாம் எப்படி இவங்களால தைரியமா பேச முடியுது அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியாவை விட்டு இந்த சட்டம் வெளியில போய் 40 வருஷம் ஆச்சு. அதாவது 84க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் பத்தி தெரிய வாய்ப்பு இல்லை. 84க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் இந்த சட்டத்தை நுணுக்கமா பாக்குறவங்களுக்கும் இல்லாட்டி இந்த பிரச்சனைகளை சந்திச்சவங்களுக்கும் இதை பத்தி தெரியுமே தவிர மற்ற யாருக்கும் அவ்வளவா இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் மக்கள் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ராகுல் காந்தி இன்னைக்கு இதை பத்தி எல்லாம் பேசுறது முழுக்க முழுக்க ஒரு பொய், ஒரு அப்பட்டமான ஏமாத்து வேலை. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுக்கு வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. இந்திரா காந்தி மெமோரியல் ட்ரஸ்ட், ராஜீவ் காந்தி ஃபவுண்டேஷன், நேஷனல் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், ராஜீவ் காந்தி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு இந்த மாதிரி காங்கிரஸ் தலைவர் கண்ட்ரோல்ல இருக்கிற அவங்களுடைய ஃபவுண்டேஷன்களுக்கு 100% வரி விலக்கு வேணும் அப்படின்ட்டு வருமான வரி சட்டத்தை கொண்டு வந்தவங்க தான் இவங்க. இன்னைக்கு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்டுக்கு கணக்கு கேட்குறாங்க. பிஎம் கேர்ஸ்ல இருக்கிற ஃபண்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எப்படி வந்துச்சு, எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே பொது வெளியில இணையதளங்கள்ல எல்லாத்துலயுமே இருக்கு.
கூகுளில் போய் நீங்கள் சர்ச் போட்டு பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் ஆடிட் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்க முடியும். இது மாதிரி காங்கிரஸ் கட்சியோடைய ட்ரஸ்டோடைய விவரங்கள் ஒரு நம்பகத்தன்மையோட வெளிப்படைத்தன்மையாக மக்களுக்கு வந்து யாருக்காவது தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் அதாவது பரம்பரை வரியை பற்றி தேர்தல் அறிக்கையில் வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது திரு சாம் பெட்ரோடாவுடைய சொந்த கருத்து தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் காங்கிரஸ் வந்து ஈஸியாக இதிலிருந்து தப்பிக்க முடியாது. சாம் பெட்ரோடா பேசின இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸை நாங்கள் சொத்தை சர்வே பண்ண போகிறோம், வெல்த்தை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதோடு தான் சேர்த்து நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய சொத்தை சர்வே பண்ணுறதும் சரி, நம்மளுடைய சொத்தை வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறதும் சரி, இது ரெண்டுமே காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. திரு சாம் பெட்ரோடா இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் விஷயமா சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அமெரிக்காவையும் இந்தியாவையும் கம்பேர் பண்ணுறார். அமெரிக்காவில் கூட இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். காங்கிரஸ் கட்சியுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய அவருக்கு இது ஏன் தெரியல அப்படின்னு தெரியல. அமெரிக்கன் எக்கானமியும் இந்தியன் எக்கானமியும் ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்லா வேறுபட்டது. இதை ரெண்டுத்தையும் வந்து கம்பேரே பண்ண முடியாது. இந்தியாவுடைய எக்கானமிங்கிறது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு எக்கானமி. ஆனால் அமெரிக்காவுடைய எக்கானமி அப்படிங்கிறது ஒரு தனி நபர் சார்ந்த ஒரு எக்கானமி. அமெரிக்காவுடைய மக்களை பொறுத்தவரை அவங்க பொருளாதார பாதுகாப்புக்கு கவர்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குது. அதுதான் சோஷியல் செக்யூரிட்டின்னு அவங்க சொல்றாங்க. அமெரிக்காவில் இருக்கிற குடும்பம் அந்த பொறுப்பை எடுத்துக்கல. அமெரிக்கன் கவர்மெண்ட் சோஷியல் செக்யூரிட்டிங்கிற பேரில் அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு பணம் கொடுக்குது அப்படிங்கிறதுக்காகவே அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு வந்து வரி விதிக்க எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பம் தான் தன்னுடைய குடும்பத்துடைய பாதுகாப்பை பற்றி யோசிக்கணும். அரசாங்கம் சப்ளிமெண்ட் பண்ற மாதிரி சில திட்டங்களை கொண்டு வருமே தவிர முழுக்க முழுக்க இந்தியாவில் குடும்பத்துக்கு தான் இந்த பொறுப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் திரும்பி திரும்பி வரி சுமையை வந்து ஏற்றுறது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதனால காங்கிரஸுக்கு ஆக்கப்பூர்வமாக நம்ம இந்திய நாட்டை முன்னெடுத்து போகணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸோடைய பற்றாக்குறை இந்த காங்கிரஸ் கிட்ட இருக்கு அப்படிங்கிறத வந்து இதுலேருந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். பதிவோட இறுதியாக இந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். ராகுல் காந்தி இன்னைக்கு போகிற இடமெல்லாம் நாங்கள் வந்து நாடு முழுவதும் இந்த மக்களுடைய சொத்தை எக்ஸ்ரே எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை அவர் எப்படி பண்ணுவார்? முதல்ல ராகுல் காந்தி குடும்பத்துக்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு, இல்லை வேண்டாம், நாம வந்து அவங்கள மாதிரி சிந்திக்க வேண்டாம், காங்கிரஸ் கட்சியுடைய சொத்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தை எடுத்து எதுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும்? நாம முதல்ல செய்ய வேண்டியது காங்கிரஸ் கட்சியுடைய சொத்தை எடுத்து எல்லாருக்கும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கணும். அதை செய்ய தயாராக இருப்பாங்களா? அதானி அம்பானி உங்ககிட்ட என்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு முதல்ல பார்க்க போகிறாங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தால் உங்களுக்கு வந்து எதுக்கு அவ்வளோ சொத்து அப்படின்ட்டு அவங்களே டிசைட் பண்ணி அதை மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல காங்கிரஸ் கட்சியுடைய சொத்தை கொடுங்க. காங்கிரஸ் கட்சியுடைய சொத்து நாட்டுடைமை அப்படின்ட்டு அறிவிப்பீங்களா? ஒண்ணுமில்ல, திரு நேரு கிட்ட நாட்டுடைய சொத்தான செங்கோலை வந்து அவருக்கு கொடுக்கும்போது அவர் தன்னுடைய சொத்து மாதிரி அதை வந்து நினைச்சு தன்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள போட்டுக்கிட்டாரு. இருக்கிற சொத்தெல்லாம் காங்கிரஸ்காரங்க தன்னுடைய சொத்து மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்களும் நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச சொத்தை எல்லாத்தையும் தூக்கி மற்றவங்களுக்கு தாராளமா கொடுப்பாங்க. இதை பத்தி ராகுல் காந்தி தன்னுடைய கூட்டணி கட்சியான திமுகட்டையும் பேசியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் சேர்த்து வச்ச சொத்தோடைய மதிப்பே கிட்டத்தட்ட ஒரு 70 பரம்பரைக்காக தேரும். அப்போ ராகுல் காந்தி என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த வெல்த் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத முதல்ல திரு கருணாநிதியோடைய குடும்பத்திலேருந்து முதல்ல ஆரம்பிக்கணும். அப்படி மட்டும் திரு ராகுல் காந்தி ஆரம்பிச்சாருன்னா எழுதி வச்சுக்கோங்க, அவர் கனவு காண்ற மாதிரி, அவர் ஆசைப்படுற மாதிரி இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமையே இருக்கிறவங்க இல்லாதவங்க அப்படிங்கிற வித்தியாசம் எல்லாம் போய் ஒரு 2 நாள்ல இந்தியா வந்து ஒரு சமநிலைக்கு வந்துடும். ஆமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக ஏன் இதை பத்தி இன்னும் வாயை திறக்கல?